எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோகேஸ்வரி. நான் இந்த வருஷம் நடந்த பிஜிடிஆர்பியில் ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் நானும் வந்திருக்கேன். என்னோடய மார்க் 98. நான் எங்கே படித்தேன் அப்படின்னா ஆப்ஸ்கேர் அகாடமியில் ராசிபுரத்தில் படித்தேன். நான் முதல்ல ஸ்ட்ரகிளை ஸ்டார்ட் பண்ணது 2020. ஸோ அப்போ 22ல் நான் நல்லா படித்து தான் போனேன். பட் என்னால் சிவி வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் அகாடமியில் எதாவது சேர்ந்தால் தான் நம்ம நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் நல்லா வர முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க. அவங்க அந்த அகாடமியில் படித்து அவங்க ஜாப் போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ரெஃபர் பண்ணதுனால நானும் போனேன். இப்போ சார் கொடுக்குற டெஸ்ட் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நானாக மெட்டீரியல் வந்து எழுதி நிறைய நோட்டு போட்டு எழுதியிருக்கேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து கம்பைன் ஸ்டடி தான். நான் யார் கூடயாச்சும் கம்பைன் பண்ணி தான் படிப்பேன். அங்கே எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நான் கம்பைன் பண்ணி படிப்பேன். நான் என்னோடய கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவங்களோட கான்செப்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் சார்கிட்ட கிளியர் பண்ணிப்போம். ஸோ இப்படி தான் என்னோடய படிப்பு நல்லா போச்சு. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே கான்செப்ட் நல்லா தெரியணும்னு நினைப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம அந்த எல்லாமே படித்து முடிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நம்ம 10 யூனிட்ஸை நல்லா தரவு பண்ணிடணும். தென் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இண்டிவிஜுவலாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ படிக்க ஆரம்பிச்சோம், நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு. அப்புறம் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணேன். ஏகப்பட்ட டெஸ்ட்டு, சார் கொடுக்குற எல்லா டெஸ்ட்டு, நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டு, ஏன் நம்ம மிஸ்டேக் ஆனோம் அந்த அனலைசிஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு டெஸ்ட் நம்ம முடித்தோன்னா திரும்ப அதில் எதாவது மிஸ்டேக் வந்தால் திரும்ப நம்ம கான்செப்டை திரும்ப அதை படிக்கணும். அந்த யூனிட்டை படித்து பார்த்து எழுதணும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணது. இந்த வாட்டி எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நான் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சாரோட மோட்டிவேஷன் இல்லைனா கண்டிப்பாக அது வந்திருக்க முடியாது. சாரோட மோட்டிவேஷனும் எனக்கு கொஞ்சம் கை கொடுக்குது. வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட்டும், அந்த மாதிரி அகாடமியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ.